வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் டான்செட் எம்பிஏ அண்ட் எம்சியோட ஸ்கோர் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு க்ரோம்குள்ளே போய்ட்டு டான்செட் எம்பிஏ டான்செட்னு போட்டிங்கன்னா வரும். தென் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். தென் அதில் மேலே ஸ்கோர் கார்டுன்னு கொடுத்துருக்கோம் பாரு, அதை கிளிக் பண்ணணும். தென் இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பாரு, இன்னும் இதெல்லாம் எதுவும் அப்டேட் பண்ணல, பட் சும்மா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே போன வருஷத்து லாஸ்ட் இயர் அப்டேட். இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட்வே டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு கிளிக் பண்ணோம்னே உள்ளே போகும். சம்டைம் நிறைய பேர் உள்ளே இருந்தால் கண்டிப்பாக லோட் ஆகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லோட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் ஓவர்லோடாக வாய்ப்பு இருக்குது. அகைன் வெளியே போய்ட்டு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டேன். பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா டான்செட்டோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மெயில் பண்ணி என்னோடய பாஸ்வேர்டு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். அது கூட அட்டாச் பண்ணிங்க, உங்களோட அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. குயிக்காக பண்ணணும். பேக் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு போட்டு அந்த கேப்சர் போட்ட அப்படின்னா கண்டிப்பாக சப்மிட் கொடுத்தோன்னா உள்ளே போகும். உள்ளே போனோன்னே இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த மாதிரி தான் வரும். ஸ்கோர் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதோட மேலே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். தென் ஃபோட்டோ, இமேஜ், சிக்னேச்சர்லாம் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். இந்த மாதிரி உள்ளே போன பின்னா லோட் ஆகும். லோட் ஆன பின்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். தென் அப்புறம் மேலே 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் த ஸ்கோர் கார்டு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எம்பி இல்லைனா 2 எம்பிக்குள்ளே தான் வரும். தென் டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இல்லைன்னா அதை டவுன்லோட் பண்ணதை உங்கள் இமெயில் ஐடிக்கு இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி வச்சுங்க. சேஃப்டியாக வச்சுங்க. இது வந்து கவுன்சிலிங் இது கேட்பாங்க. கண்டிப்பாக இது கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக தேவைப்படும். தென் டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லைனா ட்ரைவ்லையும் சேவ் பண்ணி வச்சுங்க. 2-3 காப்பியாக சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவைப்படும். இப்படி தான் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் லாட் ஆஃப் பீப்புள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு கம்மியான பர்சன்டேஜ் வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறது. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்க, கிட்டத்தட்ட நீங்களே கமெண்ட்டில் வந்து படிச்சிங்கன்னாவே தெரியும். லாட் ஆஃப் பீப்புள் கம்மியாக தான் பர்சன்டேஜ் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட தான் 90 ப்ளஸ் வச்சுருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் காலேஜ் கிடைக்கும். நீங்கள் உங்களோட ட்ரீம் காலேஜே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். வந்து வரி பண்ணுறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து கிட்டத்தட்ட நீ 33 வச்சுருந்தாலும் அதை நீ வரி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 90+ ஆகும் வாய்ப்பு. ஒன்றும் ஒரு 0% கூட இல்லை. வரி போகிறத விட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்குறது தான் ஐ திங்க் இஸ் குட் ஃபார் அவர் எம்பிஏ கரியர் பாத். அண்ட் ஆல்சோ எம்சிஏலையும் அதே தான். கிட்டத்தட்ட ஒரு லாட் ஆஃப் பீப்புள் கிட்டத்தட்ட கம்மியாக தான் ஸ்கோர் வரும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுது, என்ன கவுன்சிலிங்கில் என்ன குட் காலேஜ் போயிடும், பார்த்துக்கலாம். வேறு காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். ஐ ஹோப்ஃபுல் everyone to download the scorecard and share, subscribe our channel. ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சுக்கணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டீட்டெயில் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் காலேஜோட டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வரும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ திங்க் ஒன் மோர் திங், நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றும் படித்து தான் ரிப்ளை பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நான் ரிப்ளை பண்ணும்போது நீங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நான் அடுத்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம் எனக்கு தோணும். இல்லைன்னா சரி அவனும் ரெஸ்பான்ஸ் பண்ண, நான் எதுக்கு சும்மா உட்காந்து I hope everyone to understand that concept and download the scorecard. Don't worry about that. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் காலேஜ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து சேரும் உங்களுக்கு.